வணக்கம். மல்லி விவசாய மக்களுக்கு, மல்லிப்பூவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம்தான் பூ எடுக்கிற நிலைமை. இது பார்த்தீங்கன்னாக்கா புது மல்லி புதுசாக வச்சுருக்குறோம். 2 அடர் நடுவு வச்சு நட்டுருக்குறோம். இதுதான் நம்ம தோட்டம், பெரிய மல்லி தோட்டம் ஃபுல்லாக வச்சுருக்குது. இந்த ட்ரம்மு எல்லாம் மொத்தம் இங்கே தான் நம்ம ஷெட்டு. இதுதான் இப்போ தான் நேற்று தான் அடிச்சு வந்த ஆயில் மருந்தெல்லாம். சரி, சின்ன செடிக்கு வச்சு மல்லி செடிக்கு சரி தண்ணி பிடி போன திங்கக்கிழமை வச்சுது, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி. சரி, ஈரம் பத்தலைன்றதுக்கோசம் தண்ணி பிடிச்சிங்கிறோம். தண்ணி ஃபுல்லாக கட்டினோம்னா ஓசு தான் புல் அதிகமாக வந்துடுன்ட்டு ஓசு போட்டு பிடிச்சிருக்குறோம். செடி தான் மல்லி தோட்டம் நம்மளுக்கு. அடர் நடுவு நட்டுருக்குறோம், 2 அடிக்கு 1. நல்லா இருக்குது, செடி நல்லா இருக்குது. இது புது ரகமாக கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. மல்லி ஈல்டு அதிகமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி, பார்ப்போம். நம்பிக்கையோடு கொடுத்துருக்குறாரு. நம்பிக்கையான ஆள் தான். நம்மள திருத்தல நர்சரி வச்சுருக்கிறாப்புல. அது சொல்லும்போது நம்ம மறுக்க முடியல. சரி, வச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வச்சு 4 ரூபா செடி. இது ட்ரே செடி. இது பூ ஏற்கனவே பக்கத்தில் வாங்கி வச்சுருக்கிறாங்க. நல்லா இருக்குது, பூ நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. பக்கத்துலேயே தான் அவர் இருக்கிறாரு. அதனால் ஒரு நம்பிக்கைன்றதுனால சரி வச்சாச்சு. அதனுடைய பராமரிப்பு நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணிக்கணும்னாக்கா நம்மளுக்கு ஈல்டு எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கலாம். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சத்து கொடுக்குறோமோ அந்த அளவு செடி வளர்ச்சி நல்லா குரோத் நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும். நம்ம செடி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருந்துட்டோம்னா பூ வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், ஈல்டு கிடைக்காது நம்மளுக்கு. நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு சத்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு வீடியோவும் போடுவோம். ஜனங்க பார்த்து மக்கள் பயன்படுத்திக்கங்க. நம்மளும் நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்கின்னு தான் இப்போ ஒவ்வொன்றா அடிபட்டு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நின்றுக்கிறோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பரவாயில்ல. ஜனங்க இது அந்தளவுக்கு இருந்துச்சுனாக்கா போதும். ஜனங்க ஜெயிச்சிருவாங்க மல்லியில், எந்த தொந்தரவும் இல்லாமல். இதுதான் மல்லி. அதான் கொய்யா செடி, அவரை செடி, நம்முடைய வீட்டுக்கு தேவையான செடிகள் அதெல்லாம். நம்மளுக்கு முக்கியமாக செடி கட் பண்ண சாரை முடக்கு, அதுக்கப்புறம் கொசு. அந்த சின்ன அரும்பு வச்சிச்சுன்னா கொசு அது மோந்துட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. அந்த அரும்பு கருகி போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சுனாக்கா அவ்வளோதான், காம்பு சுருக்கம், ஒன் சைடு கரை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஈல்டு ஏற ஒவ்வொரு தாக்கம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம ஈல்டு எடுக்க முடியாது. நம்ம என்ன தான் மருந்து அடித்தாலும் கெமிக்கல் அடித்தாலும் 3 நாளைக்கு ஒரு முறை அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதிகமாக தாக்கம் இறங்கிடுச்சுனாக்கா ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது 2 நாளுக்கு பிறகு. அதனால் நம்ம இந்த பார்த்த ஆயில் தான் ஐயாவுடைய பொண்ணு செய்ய ஒரு வீடியோ பார்த்த பிறகு தான் சரி செஞ்சு பார்ப்போம் வாங்கி அப்படின்ட்டு செஞ்ச பிறகு ரிசல்ட்டு நல்லா இருக்குது. பூ சைஸு, காம்பு சுருக்கம், வெயிட்டு, வெளுப்பு எல்லாம் அருமையாக இருக்குது. எதுவுமே ஃபால்ட்டு கிடையாது, நல்லா இருக்குது. தெரிஞ்ச மக்களுக்கு செஞ்சுக்கங்க, வாங்கி பண்ணிக்கங்க, ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. ஆயில் கீழே கொடுக்குறாங்க, அது வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எதுக்காகனாக்கா நம்ம மூட்டை மருந்து வைக்கிறோம், டிஏபி வைக்கிறோம், 316 காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வைக்கிறோம். அதுக்கு பதிலாக புண்ணாக்கு ஆயிலெல்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் வாங்கி நம்ம கெமிக்கலே இல்லாத கொடுத்தோம்னா இன்னும் ஈல்டு நல்லா வரும். புண்ணாக்கெல்லாம் கொடுத்தோம்னாக்கா அதுக்காக நானும் ஒரு 2 மூட்டை வர வச்சு ஒரு 30 சென்ட்டுக்கு மல்லிக்கு வச்சுருக்கிறேன். ஆயில் வர வச்சுருக்கிறேன். 1 ஏக்கராவுக்கு 10 லிட்ரு ஆயில், 5 லிட்ரு சீவிடி கொடுத்துருக்குறாங்க. அது தண்ணியில் வேறு மூலியமாக கொடுத்தோம்னா நம்ம மருந்து எப்படி வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு இந்த ஆயிலும் நல்லா புண்ணாக்க நல்லா வேலை செய்யுது. கொடுத்துக்கினே வந்தோம்னாக்கா நல்லா ரிசல்ட் அருமையாக இருக்கும். ஈல்டு நம்மளுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும். நம்ம போயிட்டு கெமிக்கல்லையே போய் எவ்வளோ நாளைக்கு தான் போராட முடியும். அதனால் நம்ம பார்த்துக்கணும், எல்லாத்தையும் செஞ்சுக்கணும்னாக்கா நல்லாயிருக்கும்.
அதுக்காக தான் இவ்வளோ போராட்டம். செடிங்கெல்லாம் நல்லா வச்சு ஒரு வாரம் ஆச்சு. செடியெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் துளிர் வைக்கிதுங்க பாருங்கள். எல்லாம் துளிர் வச்சுருக்குது. அந்த ஆயில் மருந்து நேற்று அடித்தாச்சு. இன்றைக்கி எண்ணெய் ஆயில் இது அடிச்சிருக்கோம். பெரிய செடிக்கும் அடித்தோம். கூட அப்படியே ஒரு டேங்க்குக்கும் இதை அப்படியே பிடிச்சி விட்ருக்குறோம். ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் போட்டு விடுவோம். நன்றி மக்களே.